வணக்கம். I am Dr. Joy Verghese, Director in Hepatology and Transplant Hepatology at Gilligan's Hospital at Chennai. World Hepatitis Day. இப்படி ஒரு நாள் உலகம் மொத்தமும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் சி வைரஸ், இந்த ரெண்டு வைரஸ் லிவரை பாதிச்சு லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர், அது மட்டும் இல்லாம இது ஒருத்தவங்கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ பரவுற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே 28 ஜூலை உலகம் மொத்தமும் இதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இந்த வருஷம் WHO வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேனுடைய தீம் லெட் அஸ் பிரேக் இட் டவுன். இதனுடைய சைக்கிள், அதாவது இந்த ஒரு வைரஸ் வர்றப்ப அந்த வைரஸ் ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு பரவி அவங்களுக்கு வியாதியை உண்டாக்கி அந்த இதை எப்படி கட் டவுன் பண்றதுக்குரிய பேரியர் மெத்தட், அதுக்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த ரெண்டு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள கண்டாமினேட்டட் நீடில், அதாவது ஒருத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தின நீடிலா இருக்கட்டும், இல்ல சில சமயம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பல் எடுக்கிறதுக்காக போறப்ப அது அன்ஸ்டெரைலா இருந்தா அது மூலமா இருக்கட்டும், இல்ல டாட்டூ இது போடுறப்ப அந்த டாட்டூ போடுறப்ப அது அன்ஸ்டெரைலா இருக்கட்டும். ஸோ ஒரு நோயாளிக்கு உபயோகப்படுத்தின அந்த உபகரணங்கள் அதை ப்ராப்பரா ஸ்டெரிலைஸ் பண்ணாம அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுத்துறப்ப அந்த ரத்தத்தில் உள்ள அந்த நோயாளியுடைய கிருமி மற்றவங்களுக்கு பரவுது. இது ஒரு வகையான பரவல். ரெண்டாவது எப்படி பரவுனா, மதர் அம்மாவுக்கு அந்த வைரஸ் இருந்ததுன்னா அவங்க மாசமா இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள குழந்தைகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டாவது வகையானது. மூன்றாவது, இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் சி வைரஸ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் அப்படி வைக்கிறப்ப அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்தா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமா அடுத்தவங்களுக்கு பரவுது. ஸோ இதனை பத்தின ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாத்துக்கும் தேவை. நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம காப்பாத்திக்கிடலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல வேக்சின் இருக்கு. என்னுடைய அட்வைஸ், எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது எல்லா லேப்லயுமே அது ஒரு சிம்பிள் டெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா பண்றாங்க. இதே இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அது 50 ருபீஸ்ல இருந்து 100 ருபீஸ்க்குள்ளதான் வரும். இந்த டெஸ்ட் பண்ணதுல நெகட்டிவ் வந்துச்சுன்னா இதுக்குரிய வேக்சின் பேரு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். இந்த வேக்சினும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஈவன் பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், தாலுக் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் கிடைக்குது. ஸோ இந்த வேக்சின் 3 டோஸ் நம்ம போட்டுக்கணும். யார் யாருக்கு வைரஸ் இல்லையோ அவங்க தான் இந்த வேக்சினை போட்டுக்கணும். வைரஸ் பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இந்த வேக்சின் போடக்கூடாது, ஏன்னா அது வேஸ்ட். ஸோ 3 டோஸ்ன்னு சொல்றப்ப இப்போ ஒரு டோஸ் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாச்சுன்னா செகண்ட் டோஸ் 1 மாசம் கழிச்சு, 3வது டோஸ் 6 மாசம் கழிச்சு. இந்த 3 டோஸ் போடுறது மூலமா லைஃப் லாங் நம்மளுடைய லைஃப் மொத்தமும் இந்த வைரஸ்னால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பிஆ இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸா இருக்கட்டும், லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர்னு ரெண்டு ஒரு பெரிய நோயை நமக்கு கொடுக்கறதுனால இதை சிம்பிளா ஒரு டெஸ்ட் மூலமாகவும் எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கக்கூடிய வேக்சின் மூலமாகவும் நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் பகிரணும். ஸோ இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே ஆன இந்த ஜூலை 28 இதனை பத்தி நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லிட்டு நம்ம சமூகத்திலிருந்து இதை அடியோட எராடிகேட் பண்றதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.